வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல் தி நைட் வாட்ச்மேன் கொண்டாய் சிஎஸ். ஸோ இன்னைக்கு நம்ம வந்து பார்ட் 2 T20 வேர்ல்ட் கப்போட பேட்டர்ஸ் ரிவ்யூ பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கு நம்ம கூட ஸ்பெஷல் கெஸ்டாக ஜாயின் பண்ணியிருக்கிறது நம்மளோட சந்திரமௌலி ப்ரோ தான். ஸோ நாங்கள் எல்லாமே எங்களுக்குள்ளே ஒரு த்ரீ டீம்ஸாக நாங்கள் பிரிச்சுக்கிட்டு அப்படி இன்னைக்கு டீப் டைவ். ஸோ ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? ஹாய் விஜய், நல்லா இருக்கேன். பயங்கரமா போயிட்டு இருக்கு. செம லாட் ஆஃப் திங்ஸ் ஹேப்பனிங் இன் கிரிக்கெட். ரெகுலரா உங்க சேனல்லையும் நிறைய கவர் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ மேட்சை விட்டா உங்க சேனல்ல புடிச்சுக்கலாம் எல்லா இலைச்சுன்ட்டு ஓடிட்டு இருக்கு. எனக்கு ஒரு ரொட்டீன் டூயிங் குட். நைஸ் ப்ரோ. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து நம்மளோட ஆஸ்திரேலியாவிலேருந்து ஆரம்பிச்சிடலாம். ஸோ 2023 சாம்பியன்ஸ், 2021 T20 சாம்பியன்ஸ். ஸோ இப்போ கொஞ்சம் 2-3 வருஷமாவே ஒரு ட்ராஃபி டிராட்ல தான் இருக்காங்க. பெருசா ட்ராஃபி எதுவும் அடிக்கல. பட் நெவர் எவர் வி கான்ட் ரைட் ஆஸ்திரேலியன்ஸ் ஆஃப், அதுதான் ஒரு கீவேர்ட் மாதிரி. ஸோ ஆஸ்திரேலியா பத்தி உங்களோட பேட்டிங் லைனப்ஸ், அவங்களோட கீ ஃபேக்டர் எல்லாமே நீங்க கவர் பண்ணுங்க அப்படியே. ஓகேடா, ஆஸ்திரேலியா நான் எடுத்துக்கிறேன்னு சொன்னேன். ஆக்சுவலா ஆஸ்திரேலியா வந்து என்னோட டீம். ஆஸ்திரேலியா ரெப்ரசென்ட் பண்றது. ஸோ ஆஸ்திரேலியா பத்தி சொல்லணும்னா ஆப்வியஸ்லி அவங்க வந்து நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ரீசெண்ட் பாகிஸ்தான் சென்சேஷன்ல பாக்குறப்போ. அப்படியே என்ன சொல்றது, எனக்கு கிரிக்கெட்டே விளையாட தெரியாது, நாங்க வந்து ரொம்ப பாவம் அப்படின்ற மாதிரி ஆடுறாங்க. பட் அதே தான் நீ சொன்னதான், நெவர் எவர் அண்டர் எஸ்டிமேட் ஆஸ்திரேலியன்ஸ். ஏதாவது ஒரு எக்ஸ்பெக்டர்ஸ் கொண்டு வந்துருவாங்க. பட் டெக்னிக்கலி ஸ்பீக்கிங் இந்த ஆஸ்திரேலியா டீமை பார்த்தா வந்து பயம் வருதான்னா இல்ல, பிகாஸ் தேர் இஸ் நோ ஸ்டார். அது வந்து தம்ரூல். பேட்டர்ஸ் பத்தி பாக்குறப்போ வந்து நமக்கு தலைவலி கொடுக்குற ஹெட் இருக்காரு. அதுக்கப்புறம் சப்ளைம் ஃபார்ம் ஆஃப் மிச்சல் மார்ஷ். லாஸ்ட் இயர் அந்த ஐபிஎல் அவர் கொடுத்த அந்த இது வந்து பயங்கரமா இந்த டீமுக்கு பூஸ்ட் ஆகும். அண்ட் கேமரன் கிரீமனோட அந்த டாக்ஸ் இப்ப எப்படி பே ஆகுதுன்னு பாக்குறதுக்கு எல்லா ஐபிஎல் டீம்ஸுமே ரொம்ப கீனா இருப்பாங்க. ஸோ இந்த 3 பேர் தான் எனக்கு வந்து ஒரு பெரிய இம்பாக்ட் கொடுக்க போறாங்கன்னு தோணுது. ஏன்னா உனக்கு பினிஷர்னு பார்த்தா வி ஹாவ் ஸ்டானிஸ் அண்ட் மேக்ஸ்வெலோட எக்ஸிஸ்டன்ஸ் வந்து போய் ரொம்ப வருஷம் ஆச்சு. ஐம் நாட் மேக்ஸ்வெல் திருப்பி அந்த 2023 வான்கடையில் ஆடினதோட முடிஞ்சு அவரோட கோட்டா. ஸோ அதுதான் அந்த லைஃப் டைம் இன்னிங்ஸ். மற்றபடி கூப்பர் கான்லி மாதிரி பிளேயர்ஸ் இருக்காங்க. அண்ட் தே ஹாவ் என்ன சொல்றது, மிக்ஸ் அண்ட் மேட்ச் பிளேயர்ஸ் தான். பிலிப்னு ஒரு பிளேயர் இருக்காருங்க, ஜோஷ் பிலிப். ஸோ அவர் இருக்காரு. அண்ட் ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் பினிஷர்னு பார்த்தா டிம் டேவிட் இருக்காரு. டிம் டேவிட் வந்து ரீசன்ட் ஃபார்ம்ல இருந்திருக்காரு. பட் பெரிய இன்ஜுரிக்கு அப்புறமா பெருசா அவர் இன்னும் பெருசா ஆடல. அந்த ஆஸ்திரேலியாவோட பயங்கரமா ஒரு இன்னிங்ஸ் ஆனா இருப்பாரு. அதுக்கப்புறம் வந்து பெருசா இம்பாக்ட் கொடுக்கல. ப்ராப்ளி என்னோட டாப் 3 வந்து ஐம் கோயிங் ஃபார் மிச்சல் மார்ஷ், டிராவிஸ் ஹெட் அண்ட் தென் கிரீன். இந்த 3 பேர் தான் டாப் 3 அப்படின்னு நான் சொல்லிட்டேன். 3 பேர்னால தான் ஆஸ்திரேலியா வந்து இட் வில் பி அப்லிஃப்டட்னு எனக்கு தோணுது. ஜெயிச்சா இவங்க 3 பேர் நல்லா தான் ஜெயிப்பாங்க. டிம் டேவிட் மொரட்டு ஃபார்ம்ல இருக்கான்டா, அவனை நீங்க விட்டுட்டீங்க. அதுக்கப்புறம் மேத்யூ ஷாட், ஸோ அவருமே ஒரு செம்ம பிளேயர், அவருமே நீ கவர் பண்ணல. அவங்க 2 பேரும் நல்ல ஒரு வேல்யூ ஆடானா இருப்பாங்க. ஆனா டிம் டேவிட் வந்து இன்ஜுரிக்கு அப்புறம் அந்த மாதிரி இம்பாக்ட் கிரியேட் பண்ணல. எனக்கு என்னமோ தோணுது டிம் டேவிட் ரீட் பண்றாங்க இந்த வாட்டி சொல்லிட்டு. சோ ஐ டோன்ட் பிலீவ் டிம் டேவிட் வில் ஸ்கோர். மேத்யூ ஷாட்டும் வெளில போயிட்டாரு இதுல இருந்து. மேத்யூ ஷாட்டும் வந்து ஸ்குவாட் விட்டு வெளில போயிட்டு மேட் ரென்ஷா கொண்டு வந்திருக்காங்க. அவங்க வந்து பேட் கமின்ஸ் ஆடல அப்படிங்கறதுனால ஸ்விங்கிங் ஆப்ஷனுக்கு பென் வார்ஷியஸ் கொண்டு வந்துட்டு மிடில் ஆர்டர் ஸ்டெபிலிட்டிக்கு மேட் ரென்ஷா கூட்டிட்டு வந்திருக்காங்க. சோ யா, ரென்ஷா 11ல ஸ்டார்ட் பண்ணறதா தெரியல. பட் யா. ஓகே, மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ் விட்டுட்டீங்க. மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ் ஒரு எக்ஸலென்ட் பிளேயர். என்னால 3 தான் சொல்ல முடியும். டிராவிஸ் ஹெட் இந்தியால கவுண்டர் பண்ண முடியாது. மிச்சல் மார்ஷோட ஃபார்ம் பயங்கரமா இருக்கு. அவரு ஆடுற பிச்சஸ் எல்லாம் நீ பார்த்தனால தெரியும் உனக்கு. வான்கடே, அகமதாபாத், அவங்க எஸ்பெஷலி நோட் பண்ணனா அவங்க முதல் மேட்ச் எல்லாமே ஸ்ரீலங்கால தான் ஆடுறாங்க. அதுக்கப்புறமா தான் இங்க வருவாங்க. ஸோ இங்க வரப்பதான் உனக்கு பயங்கரமா சூடு பிடிக்கும்ன்றப்போ அகமதாபாத் அண்ட் ஸ்டாண்டர்ட் பிச்சஸ் கொடுத்து வந்து ஒரு பயங்கரமான வேல்யூ எல்லா டீம்ஸ்க்கும் சரி. ஸோ இப்படிதான் பிச்சு பிஹேவ் பண்ண போறோம்னு ஒரு ஐடியா இருக்கும். இந்தியாவை விட அதிகமா ஃபாரினர்ஸ்க்கு அதிகமா தெரிய ஆரம்பிச்சிருக்கும். ஏன்னா ஐபிஎல் வந்து கலகலமா ஆடிட்டு இருக்காங்கல்ல. ஸோ அதனாலதான் நான் மிச்சல் மார்ஷ் கிரீன் சொல்லிட்டு இருக்கேன். கிரீன் எஸ்பெஷலி அந்த ஹைட்டுக்காக. அகமதாபாத்தையும் பவுன்ஸ் ஆகும், டெல்லி குட்டி பிச்சு, மும்பை மாதிரி பிச்சு அண்ட் ஷேப் ஆஃப், அதனாலதான் சொல்றேன். ஓகே, ஆல்ரைட், நல்ல ஆப்ஷன் தான் ப்ரோ. உங்களுக்கு ஏதாவது சஜஷன்ஸ் இருக்கா ஆஸ்திரேலியாவை பத்தி? ஆஸ்திரேலியா எனக்கு தெரிஞ்சு அவங்க பிக்கெஸ்ட் எக்ஸ் ஃபேக்டர் அவங்க சாம்பியன்ஸ் மைண்ட் செட்டா தான் இருக்கும், மோர் தேன் இண்டிவிஜுவல் பேட்டர்ஸ். அவங்க அந்த மாதிரி ஒரு டிசைனு. கேம் கிரீன் வந்து நம்பர் 4ல ஆடுவாருன்னு நினைக்கிறேன். ஜாஷ் இங்கிலீஷ் மைட் பி அட் 3. ஸோ நம்பர் 4ல அவர் எவ்வளவு எஃபெக்டிவா ஆடுவாரு,
இந்த பாகிஸ்தான் சீரீஸ்ல அடிச்சார் சில நல்ல ஷாட்ஸ், அப்புறம் அவுட் ஆயிட்டு இப்படி இப்படி பண்ணிட்டு அவர் பாட்டுக்கு கிளம்பிட்டாரு. ஸோ இட் ஷோஸ் இஸ் ஃப்ரஸ்ட்ரேஷன். அந்த ஹீட் ஆஃப் த மொமெண்ட்ல நடந்தாலும் ஒரு பென்ட் அப் ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்கு, அவருக்கு அவர் பொசிஷன் கிடைக்கல, இஸ் ஸ்டில் ஃபைண்டிங் இஸ் வே அண்ட் ரிதம். ஸோ நாட் ஷுர் அது அவர் எப்படி அடாப்ட் பண்ண போறார். தட் வில் பி அ பிக் கொஸ்டின். அந்த ஒரு ஷேக்கி பொசிஷன்ல இருந்து ஹவு வில் டிம் டேவிட், ஸ்டாய்னஸ் அவங்கலாம் எப்படி கன்சாலிடேட் பண்ணி மேட்சை பிக்கா ஃபினிஷ் பண்ணுவாங்க. இது ஒரு பெரிய சேலஞ்ச் டு சால்வ். அவங்களுக்கு இருக்க ஒரே வெப்பன் அவங்க மைண்ட் செட் தான். எல்லாத்தையும் அவங்க மைண்ட் செட் வச்சு தான் சால்வ் பண்ணும். அது பேட் கமெண்ட்ஸ் இல்லாம மிச் மார்ஷ் அட் த டாப்ல இருந்து 2020 ஒர்க் அவுட் ஆகுமா? பிக் கொஸ்டின் மார்க். போறதுன்னு தான் பார்க்கணும். ஓகே, சூப்பர் ப்ரோ. ஆல்ரைட், இப்போ நம்ம அடுத்த டீமுக்கு வந்துடலாம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் டீம் வந்து ஆஸ்திரேலியா பேசிட்டோம். அப்போ கண்டிப்பாக நியூசிலாண்டை பற்றி பேசியே ஆகணும். இந்தியா பாகிஸ்தான் மாதிரி நியூசிலாந்து வந்து ஒரு பிளாக் கேப்ஸ் டார்க் ஹார்ஸ் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளாக அதுலேயே இந்த பேரோட சுற்றிட்டு இருக்காங்க. பட் ஆனால் நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு கண்டெண்டர்ஸ், நல்ல டீம், நல்ல பிளேயர்ஸ் தான் இருக்காங்க. பட் ஸ்டில் அந்த ஒரு சவுத் ஆப்பிரிக்கா என்ன பண்ணுறாங்களோ அதே மாதிரி ஒரு ட்ராஃபி கிட்ட போயிட்டு இருந்து தோத்துட்டே இருக்காங்க அந்த முக்கியமான கிரன்ச் சுச்சுவேஷன்ல. ஸோ அதை பத்தின உங்களோட தாட்ஸ் சொல்லுங்க. அண்ட் அவங்களோட பேட்டர்ஸ் இப்போ கரண்டா நடந்து முடிஞ்ச T20 சீரீஸ்ல இருந்து ஏகப்பட்ட லேர்னிங்ஸ். ஸோ அதை பத்தி உங்களோட தாட்ஸ் சொல்லுங்க. லைட்டா அவங்களும் நடிக்கிறாங்களோ தான் தோணுது. ஐ மீன் இந்தியா இஸ் மைட்டி, ஒரு டவுட்டும் இல்லை. இந்தியாவை பத்தி பேசுறதுக்கு போயிட்டே இருக்கலாம். பட் அந்த இந்தியா சீரீஸ்ல அவங்க தோத்த விதம், அவங்களும் ஏதோ சும்மா எல்லாரையும் ஒரு மாதிரி ஏமாத்தி ஒரு நியூசிலாண்டை டேக்கன் ஃபார் கிராண்டடா வச்சு அதுக்கப்புறம் they will come into play-ன்னு தோணுது. ஏன்னா பேட்டிங் லைனப் இட்ஸ் வெரி பொட்டன்ட். ஒரு ஒர்க்கபிள் பேட்டிங் லைன். சிஎஸ்கே லைனப்ஸ்லாம் முன்னாடி இப்படிதான் இருக்கும். ஒரு 2-3 எக்ஸ்பேக்டர் பிளேயர்ஸ் தான், ஆனா அந்த லைனப்பா they will click big time. செம கோஆர்டினேட்டடா ஆடுவாங்க. ஸோ நியூசிலாந்து ஹேஸ் தட் எக்ஸ் ஃபேக்டர். ஐ திங்க் இந்த ஸ்டார்டிங் 11ல இருக்கிற டாப் 6 they will start off with, of course, Finn Allen and Tim Seifert. Devon Conway has to take the bench to start with. Tim Seifert can don the gloves, so our keeping பார்த்துப்பாரு. Number 3 ஒரு டக்குன்னு ஒரு லெஃப்ட் ஹேண்ட் காம்பினேஷன் comes into the picture, Rachin Ravindra. So ஒரு நல்ல போட்டன் டாப் 3. Number 4ல you will have Glenn Phillips. Glenn Phillipsக்கு அப்புறம் you will have 2 more options. You can have Daryl Mitchell and mostly Michael Bracewell அப்படின்னு எனக்கு தோணுது. ரைட், லுக்கிங் அட் த கரண்ட் ஸ்குவாட். இல்ல அவங்களுக்கு சேஞ்சஸ் கொண்டு வரணும், சாப்மேன் கொண்டு வரலாம். 11ல ஸ்டார்ட் பண்ணுவாரான்னு தெரியல சாப்மேன். அவங்களோட டெப்த் எப்படி, அவங்க காம்பினேஷன்ஸ் எப்படி செட் பண்றாங்கன்றது பாயிண்ட். ஏன்னா பிரேஸ்வெல் ஆடும்போது பிரேஸ்வெல் அண்ட் ஜிம்மி நீஷம் ஆடுவாங்களா? ஏன்னா ஜிம்மி நீஷம் கேன் பிளே ஃபினிஷர் ரோல் சாலிடா. சாப்மேன் கூட மோர் லைக் அந்த க்ளூ தான் ஃபினிஷிங் வரைக்கும் கொண்டு வரதுக்கு. லாஸ்ட் ஓவர்ல ஒரு 4 6 வேணும் அப்படின்னா மேபி ஜிம்மி நீஷம் கேன் பி ப்ரிஃபர்ட். ஸோ அவங்க எப்படி அந்த காம்பினேஷன் செட் பண்றாங்கன்னு இருக்கு. ஸோ மைக்கேல் பிரேஸ்வெல் வரதுனால they don't have to play இஷோதி. அதனால ஜிம்மி நிஷம் இருந்தா ஒரு ஃபாஸ்ட் பவுலிங் ஆப்ஷன் டேரல் மிச்சலை விட ஒரு சின்ன அப்கிரேட் அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ அவங்க அப்படி யோசிக்கலாம். ஸோ சாப்மேன் அண்ட் ஜிம்மி நிஷம்க்கு ஒரு டாஸ் அப் இருக்கலாம் அந்த விதத்துல. பட் ஃபின் ஆலன் இஸ் இன் கிரேட் ஃபார்ம். ஒரு மினி ஃபில் சால்ட்டா வந்துட்டு இருக்காரு. கிரேட், ஹேட் அ கிரேட் பிபிஎல். வந்தோடனே எக்ஸ்ப்ளாய்ட்ஸ் பார்த்தோம். வெரைட்டி ஆஃப் ஷாட்ஸ் வச்சிருக்காரு. ஹி கேன் ஹிட் அ லாங் பால். இந்தியன் பிச்சர்ஸ் இப்ப இருக்கிற கிரவுண்ட் சைசஸ்ல ஹீஸ் கோயிங் டு பி அ வெப்பன். அவரை அப்படியே அன்லீஷ் பண்ணி விட்டுருவாங்க நியூசிலாந்து. ஸ்டார்டிங்ல நீ போய் பண்றத பண்ணு, பட்டா பாக்கியம் படாட்டி பாத்துக்கலான்னு. அண்ட் தென் அஃப்கோர்ஸ் டக்குன்னு விக்கெட் போச்சா, ரவீந்திரா கேன் டூ அ ஸ்டேபிளைசிங் ஜாப். இல்ல ஒரு 4 overs 51 for 1 இருக்கா, ரவீந்திரா கேன் ரைட் ஆன் தட் அண்ட் டேக் இட் டில் 8 overs 90. ஸோ அந்த ரச்சின் ரவீந்திராவோட 2 gear அப்ரோச் ஃபின் ஆலன் மாதிரி ஒரு பேட்ஸ்மேனுக்கு நல்லா காம்ப்ளிமெண்டிங்கா இருக்கு. ஸோ சாலிடான டாப் 3 இருக்கு நியூசிலாந்துக்கு. ஐ ஃபீல் தேல் மேக் இட் டு த செமிஸ். செமிஸ் இந்தியாவா இருந்தா அவங்க ஆல்பா மைண்ட் செட்டுக்கு போய் நம்மள ட்ரபிள் பண்ணுவாங்க. வேற ஏதாவது டீமா இருந்தா அவங்கள்ட்ட சரண்டர் ஆயிட்டு அப்ப நான் பாத்துக்கிறேன், அடுத்த வேர்ல்ட் கப் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. சோ இதான் வழக்கமா பண்ணிட்டு இருக்காங்க. இந்த தடவை என்ன பண்றாங்கன்னு பாக்கலாம். ஓகே, அவங்க சூப்பரா சம்மப் பண்ணிட்டீங்க. எனக்கு என்னமோ இன்னொரு ஒரு பிளேயர் எக்ஸ்ட்ராக்டரா இருப்பாங்கன்னா மைக்கேல் பிரேஸ்வெல். ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா மிடில் ஆர்டர் ரொம்ப வல்னரபிளா இருந்தாங்க. டாப் ஆர்டர் அந்த லாஸ்ட் மேட்ச் கூட டாப் ஆர்டர் நல்லா அடிச்சு கொடுத்தாங்க. 12 overs 145 for 2ங்கிற மாதிரி இருந்தாங்க. பட் மிடில் ஆர்டர்லால அவங்களால கன்சாலிட்டே பண்ண முடியல. டக்குன்னு விக்கெட் கொடுத்ததுனால தோத்தாங்க. ஸோ அந்த டேரல் மிச்சலுக்கு அப்புறம் சாப்மேனுக்கு பதிலாக நீங்க சொன்ன மாதிரி ஜிம்மி நீஷம், மைக்கேல் பிரேஸ்வெல். ஏன்னா எல்லாருமே ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பவுலர்ஸ். சாட்னர் அப்புறம் இஷோதி 2 பேருமே லெஃப்ட் ஹேண்டர்ஸ்க்கு போட கஷ்டம். இல்லைனா லெஃப்ட் ஹேண்டர்ஸ்க்கு போட முடியாதுல்ல அந்த மாதிரி அந்த மேட்சப்ஸ்னால. ஸோ அப்போ ஒரு மைக்கேல் பிரேஸ்வெல் மாதிரி ஒரு இன்டெலிஜென்ட்டான ஒரு ஆஃப் ஸ்பின்னிங் ஆல்ரவுண்டர் இருந்தாங்கன்னா இன்னும் சூப்பரா இருக்கும். ஸோ கிளென் பிலிப்ஸ் நம்ம கம்ப்ளீட்டா
என் டு என் ஆல்ரவுண்டருங்கிற மாதிரி சொல்ல முடியாது. ஒரு ஓவர் ஃபில்லிங் மாதிரி பண்ணுவாரு. பட் மைக்கேல் பிரைஸ்வெல் வந்து வெரி ப்ரூவன் ஆஃப் ஸ்பின்னர். ஸோ மைக்கேல் பிரைஸ்வெல் வந்து அவங்க ஆட வைக்கணும். So அது ஒரு ஆப்ஷன் தான். மற்றபடி நீங்க எல்லாம் சூப்பரா கவர் பண்ணிட்டீங்க bro. எனக்கு அடுத்து அவர் சொன்னா போயிடலாமா? அந்த பின்னால தான் பயங்கரமா இருக்கு. நம்ம கொஞ்சம் அசந்து அடிச்சிட்டு இருப்பாங்க அந்த 5வது மேட்ச் T20 கிரேட்டஸ்ட் சேஸா முடிஞ்சிருக்கும். அவரு அதே சொன்ன மாதிரிதான் மலபலன்னு ஆடுறாங்க. டக்குன்னு அந்த பழைய ஆர்சிபி அந்த டாப் 3 ஆடுவாங்கல்ல, கெயில், விராட் கோலி, ஏபி டிவிலியர்ஸ்னு சொல்லிட்டு அது மாதிரி டப்புன்னு ஆடுறாங்க. திரும்பி பார்த்தா என்னடா யாருமே காணோம், காலியா இருக்கு, அது மாதிரிதான் இருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ அந்த மிடில் ஆர்டரை வந்து அவங்க கொஞ்சம் ஸ்டெபிலைஸ் பண்ணி நீ இருக்கணும் அப்படின்னு சொன்னா இல்ல, மொத்தமா அப்படியே வந்தா மொத்தமா வர மாதிரி ஃபர்ஸ்ட் அட்டாக்கிங் மொத்தமா போயிடும். அப்புறம் ரச்சின் ரவீந்திராவும் டேரன் மிஷனும் உட்காந்து இப்படி இப்படி ஆடிட்டு இருந்தாங்கன்னா 120 130 மாதிரி. அந்த இடத்துல எப்படி ஸ்டக்குன்னு தோணுது. மற்றபடி ஸ்டார்டர் தான். இவர் சொல்ற மாதிரி செமிஃபைனலுக்கு ரூட்டு யார் வந்து அங்க வந்து ரூட் எடுக்க போறாங்கன்னு தெரியல, பார்ப்போம். ஓகே. ஸோ அடுத்த டீம் மதன், உனக்கு ஆஸ்திரேலியா முடிச்சாச்சு, நியூசிலாந்து, அதுக்கப்புறம் ஆப்வியஸா இங்கிலாந்து தான். ஸோ இங்கிலாந்து 2022 சாம்பியன்ஸ். அதுக்கப்புறம் பெருசா எதுவுமே பண்ணலனா அட்லீஸ்ட் அந்த பிளே ஆஃப்ஸ், குவாலிஃபயர்ஸ், செமிஃபைனலுக்கே வரல. அவங்க அப்படியே லீக்லயே அவுட் ஆயிருக்காங்க 2-3 டோர்னமெண்டா, ஐசிசி டோர்னமெண்ட்ஸ். ஸோ அவங்க இந்த பர்டிகுலர் டோர்னமெண்ட் ஜெயிக்கணும்னா எந்த பேட்டர்ஸ் கீயா இருப்பாங்க? ஹாரி ப்ரூக்கோட ஆரம்பி. ஹாரி ப்ரூக் தான் சொல்லணும்னு எனக்கு தெரியும். எங்க இந்த எனக்கு என்னன்னா இங்கிலாந்து ஆடுறப்போ ஆனஸ்டா சொல்லணும்னா இந்த வாட்டி இங்கிலாந்து வந்து யாரும் அப்செட் பண்ண போறாங்க, அதுதான் என்னோட கொஸ்டின். கரெக்டா இங்கிலாந்துக்குனே ஒரு டீம் வரும் 2011 இருந்தே பார்த்தாலும் சரி. நெதர்லாந்து வருவாங்க, இங்கிலாந்து யாரும் அப்செட் பண்ண மாட்டாங்க. இங்கிலாண்டே அப்செட் பண்ணிடும். அது ஓகே. ஏதாவது ஒரு அசோசியேட் நேஷன் கிட்ட அடி வாங்குவோன்னு அளவெடுத்து செஞ்ச மாதிரியே வருவாங்க. சோ அதுதான் இங்கிலாந்து. இந்த வாட்டியும் வந்து கண்டிப்பா அப்செட் நடக்கும் போதுனா இங்கிலாந்து டீம் தான். ஏன்னா நிறைய கோஆர்டினேஷன் இல்லடா. இப்போ வந்து ஜோஃப்ரா ஆர்ச்சர்னு பாக்குறாங்க, ஒரு வின்னிங் காம்பினேஷன் இருக்கு அப்படின்னு சொன்னாலுமே ஆன் டாப் ஆஃப் இட், பட் அந்த ஸ்ட்ராங்கா அந்த கோர் இருக்கான்னு கேட்டா ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தான். இப்போ பட்லர் வந்து நாட் இன் கிரேட் ஃபார்ம். நான் ஃபர்ஸ்ட் நெகட்டிவ் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் பாசிட்டிவ் சொல்றேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்டோக்ஸ் மாதிரி ஒரு பிளேயர் இல்ல. ஐ மீன் தே கான்ட் பிரிங் பேக் ஸ்டோக்ஸ், அது வேற விஷயம். பட் அந்த மிடில் ஆர்டர்ஸ்ல நியூசிலாந்துக்கு அதே ப்ராப்ளம் தான் இங்கிலாந்துக்கும் இருக்கு. அவங்களோட மொத்த பிலீஃப்மே ஆன் ஸ்டார்ட் ஆஃப் ஃபில் ஸ்டார்ட். இப்போ வந்து ஸ்ரீலங்கா கூட வின் பண்ணிட்டாங்க 3 மேட்ச், எல்லாமே வந்து ரொம்ப க்ளோஸ் மேட்ச் தான். சாம் கரன் வந்து வின் பண்ணி கொடுத்திருக்காரு பேட்டிங் மூலியமாவோ பவுலிங் மூலியமாவோ. பட் ஸ்டில் இந்தியா மாதிரி பிச்சஸ்ல ஆடுறப்போ வந்து அவங்க ஃபில் ஸ்டார்ட் வச்சிருக்காங்க. மிடில் ஆர்டர்ல ஜேக்கப் பெத்தரோட இந்த ஃபயர் பவர் வந்து தேவைப்படுது. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் மிஸ் ஆகுதுனால கொஞ்சம் டவுட்ஃபுல்லா இருக்கு. பட் எனக்கு தெரிஞ்சு இந்த டீமை ரன் பண்றதுக்கு வந்து த ஃபர்ஸ்ட் திங் இஸ் ஃபில் ஸ்டார்ட் அட்டாக்கிங். அதுக்கப்புறம் வந்து பாசிபிளி நான் ஹாரி ப்ரூக் தான் சொல்லுவேன், உனக்கே தெரியும் ஹாரி ப்ரூக். அதுக்கப்புறம் நம்பர் 3 வந்து என்ன சொல்லுவேன்னா கோ ஃபார், ரொம்ப யோசிக்க வேண்டியதா இருக்கு. நான் சாம் கரன் தான் சொல்றேன். ஏன்னா சாம் கரன் வந்து ஹீல் பி த ஃப்ளோட்டர் அண்ட் ஹீல் பி ஹிட்டிங் ரன்ஸ் தான் எனக்கு தோணுது. மோர் லைக் பேட்டிங் ஆல்ரவுண்டர் தான் இந்த வருஷம். இந்தியா மாதிரி பிச்சஸ்ல ஸ்ரீலங்கா மாதிரி போய் ஆடுறப்போ உனக்கு வந்து விக்கெட்ஸ் விழுந்ததுன்னா பீப்புள் ஹாஸ் டு ஸ்டெபிலைஸ். ஸோ அதனால ஐம் கோயிங் ஃபார் சாம் கரன். இதுதான் இந்த 3 பேர் மூலியமா தான் அந்த பேட்டர்ஸ் டீமே ரன் ஆக போகுது. அண்ட் ஆப்வியஸ்லி ஹாரி ப்ரூக்கோட அண்ட் டாம் பேண்டனும் ஆடிட்டு இருக்காரு அந்த டீம்ல நம்பர் 4ல. ஸோ அவருக்கும் சாம் கரனும் 2 பேர்ல வந்து அது பிக் சாம் கரன். ஏன்னா டாம் பேண்டன் வந்து எக்ஸ் டபுள் கியர் தான், ரச்சின் ரவீந்திரா மாதிரி தான். பட் சாம் கரனோட ரோல் வந்து வெரி குரூஷியல். அண்ட் 2022 அவர் வந்து மேன் ஆஃப் த சீரிஸ், அதை மறக்க கூடாது. கடைசியா அப்பதான் டிராஃபி பார்த்தாங்க. அதுக்கப்புறம் ஃபுல்லா நாங்க பேஸ்பால் ஆடுறோம் அதான் சொல்லி ஊரா பேசிங் போட்டு இருக்காங்க. ஸோ ஐம் நாட் சீயிங் தேம் இன் செமிஃபைனல் ஸ்பாட், பட் பாசிபிளி எங்கேயும் அப்செட் ஆகாம இருந்தாலே அவங்களுக்கு ஒரு பெரிய ஃபேக்டர் வந்து ஐ மைட் பி ராங். அப்போ கடைசியா சொல்லிக்கணும் பீடாக் மாதிரி, இல்லைன்னா அப்புறம் அதை கட்ட வைப்பாங்க. சூப்பர். உங்க தாட்ஸ் என்ன ப்ரோ சந்திரமௌலி? ஐ திங்க் ஹாரி ப்ரூக்ல ஒரே ஒரு விஷயம் தான் ரொம்ப கிளீஷேயா இருக்கும், பட் ஸ்டில் இட்ஸ் அ திங் டு அட்ரஸ். சப்கான்டினென்ட் பிச்சஸ், ஸ்பின் ஃப்ரெண்ட்லி பிச்சஸ், ஹாரி ப்ரூக் எஃபெக்டிவா இருப்பாரா? அதுதான் ஒரே கேள்வி. 3 பால் திருப்பிட்டு ஸ்ட்ரெயிட் அண்ட் 1 போட்டா எல்பிடபிள்யூ அண்ட் போல்டுக்கு வாய்ப்பு இருக்கு. டவுட்டே இல்ல, வருண் சக்கரவர்த்தி ஹாரி ப்ரூக் 2 6 அடிப்பாரா? அதுவே இந்தியா இங்கிலாந்து மேட்சப்ஸ்க்கு வந்துடும். பட் இல்லனா இப்போ ஒரு ரேண்டமா ஒரு துனித் வெல்லால் அகைன் வராரு, இல்ல யாரோ ஒரு அசோசியேட் நேஷன்ல பார்ட் டைமா கிரிக்கெட் ஆடிட்டு ஸ்பின் மட்டும் நல்லா கத்து வச்சுட்டு ஒருத்தவங்க வராங்க. என்ன ரேஞ்சில ஒரு ஸ்பின்னர் வந்தாலும் ஹாரி ப்ரூக் தன்னர் தோணுது. அது மட்டும் ஒரு இட் குட் பி அ பர்த் ஆஃப் அ நியூ எரா ஃபார் ஹாரி ப்ரூக். இந்த மாதிரி வேர்ல்ட் கப் மாதிரி ஸ்டேஜ்ல சம் பீப்புள் ஸ்டெப் அப் பிக் டைம் அந்த டீமுக்காக அப்படின்னு. ஹாரி ப்ரூக் அந்த மாதிரி ஒரு ஆளா பொறுத்து இருந்தா பார்க்கணும். தட்ஸ் மை ஒன்லி கன்சர்ன். பட் குவாலிட்டி, மெட்டீரியல், பெடிகிரி அதெல்லாம் A1 தான். பெரிய பிளேயர் தான் ஹாரி ப்ரூக். ஃபாக் இருக்காதுன்னு சொல்றாங்க. பாசிபிளி நிறைய டே மேட்ச் நடக்குது, அதனால ஃபாக் இருக்குன்னு கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டாரு.
அது வரைக்கும் சந்தோஷம். ஏன்னா இந்த வாட்டி நிறைய 3 பேட்டர்னா மேட்சஸ் இருக்கு. ஒன்னு காலையில இருக்கு, மதியம் இருக்கு, நைட் இருக்கு. ஸோ நைட் மேட்சஸ்ல ஃபாக் இருக்குன்னு கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது. ஏன்னா கொஞ்சம் இதுதான் டிசம்பர் இந்த மாதிரி டைம்னா பிரச்சனை இல்லை. சொல்றது ஒத்துக்கிறேன் நான். டான்ஸ் ஆடக்கூடியவர் தான். எனக்கு இல்ல எனக்கு என்ன எனக்கு ஹாரி ப்ரூக் வந்து ஓகே ஒரு மாதிரி எப்படின்னா அடிப்பாரு, நினைச்சா அடிப்பாரு, என்னைக்கோ அடிப்பாரு, அந்த மாதிரி தான். ஒரு மாதிரி நம்பத்தக்கமான ஒரு பிளேயர் வந்து கேட்டீங்கன்னா என்ன பொறுத்தவரைக்கும் கிடையாது. ஸ்டில் அவரை வந்து ப்ரூவ் பண்ண நிறைய இருக்கு. நம்ம சுப்மன் கில் வந்து எப்படி இந்தியால இவனுங்க தூக்கி வச்சுட்டு ஆடுறானுங்களோ அதே மாதிரிதான் இங்கிலாந்துல வந்து ஹாரி ப்ரூக்னு தூக்கி வச்சு ஆடிட்டு இருக்காங்க. ஸோ அதனால எனக்கு வந்து ஹாரி ப்ரூக் மேலலாம் அவ்வளோ நம்பிக்கையெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஜாஸ் பட்லர் அண்ட் பென் டக்கட் இவங்க 2 பேரும் நல்ல பிளேயர்ஸா இருப்பாங்க. பென் டக்கட் வந்து இந்தியா சீரீஸ்லுமே ஓப்பனிங்ல சூப்பரா ஆடி கொடுத்தாரு. ஜாஸ் பட்லர் என்னைக்குமே ஒயிட் பால்ல வந்து என்ன கேட்டா ஜோ ரூட்டுக்கு அப்புறம் கரண்ட் ஒயிட் பால்ல பெஸ்ட் பிளேயர் ஃபார் இங்கிலாந்துனா ஜாஸ் பட்லர் தான் கண்டிப்பா. அண்ட் ஆல்சோ ஐபிஎல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவருக்கு எக்கச்சக்க ஐபிஎல் எக்ஸ்பீரியன்ஸ், டெஃபினட்டா அது அவருக்கு கை கொடுக்கும். அண்ட் ஜாஸ் பட்லர் நின்று மேட்சை முடிச்சு கொடுத்தாங்கன்னா இங்கிலாந்து டெஃபினட்டா செமி போவாங்க. அவ்வளவுதான். பார்ப்போம். எனக்கு நம்பிக்கை இல்லை ஜாஸ் ஓகே பட்லர். பார்ப்போம். ஓகே டாம் சூப்பர். பேண்டன் ஆட நெக்ஸ்ட் மாட்டீங்களா டக்கெட் பதிலா? டாம் பேண்டன் இன் பிளேஸ் ஆஃப் டக்கெட், ப்ரோ ஒரு அவன் ஜேசன் லெஃப்ட் ராய் ரைட் எஃபெக்ட். வைக்கலாம். லெஃப்ட் ஓகே ரைட்ல அவன் லெஃப்ட் லெஃப்ட் ரைட்னா ரைட் வைக்கலாம். உங்களுக்கு அண்ட் ஃபில் கிரவுண்ட் சால்ட், டைமென்ஷன்ஸும் பென் நமக்கு டக்கட். நமக்கு ஆமா அதான். எனக்கு முடிச்சுக்கிறேன். எனக்கு இந்தியா டீமை பாக்குறப்போ இந்தியா டீம் மாதிரி எந்த டீமே இல்லைன்னு சொல்லி அதுதான் ரொம்ப பயமா இருக்கு ஆக்சுவலா. ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்றது எனக்கு இன்னும் வரியா இருக்கு. ஏன்னா லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் வேணுமா இருக்கு எல்லாமே. சந்திரமௌலி சார் சொல்றப்போ அதை பார்ப்போம். அதை அடுத்த கம்பேரிசனே ஆன் டாப் ஆஃப் மைண்ட் நமக்கு போறது. இதை உங்களுக்கும் அப்படிதான் இருக்கான்னு தெரியல எனக்கு. ஓகே. ஸோ நிறைய இருக்கு. இப்போ இங்கிலாண்டை ஓகே. ஸோ இங்கிலாண்டை முடிச்சிட்டோம். அப்படியே இப்போ சவுத் ஆஃப்ரிக்கா பக்கம் வரலாம். ப்ரோ இப்போ நீங்க சொல்லுங்க, சவுத் ஆஃப்ரிக்கா உங்களோட ஃபேவரட் டீம், உங்களோட ஐடியா சொல்லுங்க எப்படின்னு. கண்டிப்பா டீம் டு வாட்ச் அவுட் ஃபார். போன வருஷம் இருந்த கோரை அப்படியே ரிட்டைன் பண்ணி, ஐ திங்க் நாட் அ லாட் ஆஃப் டீம்ஸ் ஹேவ் திஸ் லக்ஸுரி. 2024 ஃபைனல்ஸ் விளையாடின அந்த டாப் 6ல இருந்து இப்ப பார்த்தேன் அப்படின்னா 2 அப்கிரேட், சேஞ்சஸ்னு கூட சொல்ல மாட்டேன், அப்கிரேட். ஸோ 2024ல வந்துட்டு த டாப் 6 வாஸ் ரீசா ஹெண்ட்ரிக்ஸ், குவிண்டன் டிகாக், எய்டன் மார்க்ரம், ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ், ஹெண்ட்ரிக் கிளாசன், டேவிட் மில்லர். இதான் அவங்களோட டாப் 6 இருந்தது. இப்போ ரீசா ஹெண்ட்ரிக்ஸ்ல இருந்து அவரை தூக்கிட்டு ஒரு சின்ன அப்கிரேட் இந்த ஃபார்ம் ஆஃப் ரயான் ரிக்கிள்டன். அண்ட் ஹெண்ட்ரிக் கிளாசனை தூக்கிட்டு அவரை மாதிரியே ஸ்பின்னும் அடிக்கக்கூடிய, அவரை விட வெட்டரா பேஸ் அடிக்கக்கூடிய டெவால்டு பிரெவிஸ். இதான் இவங்க லைன் அப். அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி அவங்க ஸ்குவாட் டெப்த்ல என்ன அழகா ஒர்க் பண்ணிருக்காங்கன்னா, இந்த டாப் 6 தவிர உங்களுக்கு மார்க்கோ யான்சனும் வந்து he has long levers, he has shown it time and again he can bat and hit a long ball, can do the finishing duties. மார்க்கோ யான்சன் will be very crucial, நல்லா அடிப்பாரு. அது தவிரவும் வந்து தப்ரைஸ் ஷம்சி ஆடிட்டு இருந்தாரு போன தடவை ஸ்பின்னரா. அதுக்கு பதிலா இப்ப ஜார்ஜ் லிண்டா கொண்டு வந்திருக்காங்க, அவரும் ஓரளவுக்கு பேட் பண்ணுவாரு. இதை தவிர உங்களுக்கு பேட்டிங்கை ப்ரொலாங் பண்ணணும் அப்படின்னா இன் பிளேஸ் ஆஃப் நாட்கியா அண்ட் ரபடா யாராவது ஒருத்தர் தூக்கிட்டு கார்பின் பாஷும் நீங்க கூட்டிட்டு வரலாம். ஸோ யூ கேன் பேட் டீப் டில் 9. இந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு டெப்த் இருக்கு. ஸோ சடன்லி 6க்கு அப்புறம் பேட்டர்ஸ் முடிஞ்ச மாதிரி இருந்தாலும் தே ஹேவ் லைக் 3 சாலிட் பேட்டிங் ஆல்ரவுண்டர்ஸ், பவுலிங் ஆல்ரவுண்டர்ஸ். ஸோ தே கேன் மேக் அப் ஃபார் இட் யூசிங் தட் 3 பேர். அதனால பயங்கர பொட்டன்டான பேட்டிங் லைனப். எக்ஸ் ஃபேக்டர் வந்து இதை விட கிளீசியா சொல்லவே முடியாது. SA T20ல டாப் 2 ரன் கெட்டர்ஸ் சவுத் ஆப்பிரிக்காக்கு எக்ஸ் ஃபேக்டர்ஸ் குவிண்டன் டிகாக், டெவால் பிரெவிஸ். எக்ஸ் ஃபேக்டர்னா என்ன? சிங்கிள் ஹேண்டா மேட்ச் ஜெயிக்க முடியணும், மேட்டர் ஆஃப் 10 பால்ஸ்ல கேமை மாத்த முடியணும், திடீர்னு டீம் சஃபர் ஆகிட்டு இருக்கும்போது 2 கீர்ல ஆட தெரியணும், இல்ல ஒரு மாதிரி ரொம்ப லூக்வாமா போயிட்டு இருக்கும்போது ரிலீஸ் ஷாட்ஸ் அடிக்க தெரியணும், பவுலரை பிரஷர் போட தெரியணும், பும்ரா வருண் சக்கரத்தையே டேக் டவுன் பண்ண தெரியணும். இவ்வளவுதானே 2 பேரும் பண்ணக்கூடிய ஆளுங்க தான். போன தடவை குவிண்டன் டிகாக் ஹாஸ் டு பிளே அ ஸ்லைட்லி லெஸ்ஸர் ரோல், ரீசா ஹெண்ட்ரிக்ஸ் அந்த அளவுக்கு படல. பட் இந்த தடவை வித் ரயான் ரிக்கிள்டன் கேன் பி த என்ஃபோர்சர். குவிண்டன் டிகாக் அவரை சுத்தி ஃபர்ஸ்ட் 2-3 ஓவர்ஸ் செட் ஆயிட்டாரு அப்படின்னா 12 ஓவர்ஸ் வரைக்கும் குவிண்டன் டிகாக் நின்னா கேம் வின். இல்லையா டெவால் பிரெவிஸ் 6th ஓவர்ல இருந்து 18th ஓவர் வரைக்கும் நின்னாலும் கேம் வின். ஸோ சவுத் ஆப்பிரிக்கா இஸ் ஒன் ஆஃப் த டஃபஸ்ட் பேட்டிங் லைன் அப் ஃபார் ஆப்போனன்ட்ஸ் இன் திஸ் டோர்னமெண்ட். அ டீம் டு வாட்ச் அவுட் ஃபார். அவங்களோட பிரச்சனையே சோக்கிங் அப்படின்னு தான் நினைக்கிறோம். ஸோ ஒரு எந்திரனுக்கு ரெட் சிப் கொடுத்தா மாதிரி தான் இவங்க டீம்ல மட்டும். வேற எந்த டீமுக்கும் இது பொருந்தவே பொருந்தாது. சவுத் ஆப்பிரிக்கா மட்டும் யாராவது 2 பேரு டீமை விட்டுட்டு செல்ஃபிஷா ஆடுங்கயா. டீமுக்கு பார்க்க போயிட்டு நீங்களும் சோக் ஆயிடுறீங்க டீமோட பிரஷர்ல. டீம் ஜெயிச்சா ஜெயிக்குது, தோத்தா தோக்குது. நான் என்னோட ஸ்கோருக்கு ஆடுவேன் 2 பேர் ஆடுறது சவுத் ஆப்பிரிக்கா மாதிரி ஒரு டீமுக்கு ஒர்க் அவுட் ஆகும் தோணுது.
they might actually go all the way. ஜெயிச்சிருக்காங்க வேர்ல்ட் T20. This could be opening of the account in white ball format. I'm really looking forward to their performance. இப்பெல்லாம் சொல்லணும்னா 2024 வேர்ல்ட் கப் ஃபைனலுக்கு ரிவெஞ்ச் எடுக்க போறாங்கன்னு சொல்றாரு. வேற என்ன சொல்லு, சொல்லிட்டாரு. எனக்கும் அக்ரி. எனக்கு வந்து சவுத் ஆப்பிரிக்கா பாயிண்ட் ஆஃப் வியூ பேட்டிங்ஸ் எல்லாம் ஓகே. எனக்கு இவங்க எங்க மாட்டிப்பாங்கன்னா, நீங்க சொன்ன அந்த ஸ்பின்னர்ஸ் கான்செப்ட் தான். அவங்க கார்பின் பாஷை கொண்டு வந்துட்டு நம்ம ஆட போற ஸ்ரீலங்கா இந்தியா கிரவுண்ட்ஸ்ல வந்து தே கான் ட்ரெஸ் ஃபார் மல்டிபிள் பேசஸ். அவங்க ஆண்ட்ரே நாக்கியாவா ரபடாவும் ஒருத்தர் ஆடிட்டு ஸ்பின்னர்ஸ் கண்டிப்பா போகணும். ஸோ அந்த இடத்துல தேல் ஸ்ட்ரகிள். அண்ட் டானன் ஃபெரரா விட்டு டிஸ்டன் சப்ஸா மறுபடியும் கூப்பிட்டுருக்காங்க. டிஸ்டன் சப்ஸோட ஃபேக்டர் வந்து இவர் மிஸ் பண்ணிட்டாருன்னு தோணுது எனக்கு. டிவால் பிரவேஸ் இஸ் எக்ஸ்பெக்டட், பட் டிஸ்டன் சப்ஸோட ஃபினிஷிங் வந்து இஸ் சப்ளைம். அந்த மாதிரி ஒரு ஃபினிஷர் எங்கேயுமே இல்ல. நீ ஹர்திக் பாண்டியா மட்டும் எடுத்துக்கோ, அதை தாண்டி நீ வந்து நீ மத்த எல்லாத்தையும் ஃபினிஷர் பண்ணி டிம் டேவிட் சொல்லலாம், பட் அவர் 4ல தான் ஆடுறாரு. அந்த 14th ஓவருக்கு அப்புறமா அந்த லோயர் டவுன் ஆர்டர்ல வந்து there is no player other than டிஸ்டன் சப்ஸ். அவரை எடுத்துட்டு திருப்பி கூப்பிட்டு வந்திருக்காங்கன்றப்ப அவரோட அந்த ரத்த தாண்டவம் வந்து கண்டிப்பா நடக்க போகுது. ப்ராபப்லி டெல்லி கிரவுண்ட்ல நடக்கும்னு எனக்கு தோணுது. 100%. சூப்பர். எல்லாரும் பேசிட்டு எய்டன் மறந்துட்டீங்க. ஸோ எய்டன் மார்க்ரம் கேப்டன், அவருமே ஒரு சாலிடா ஒரு 2-4 ஓவரும் போட்டு தருவாரு. அண்ட் இன்னொரு மெயின் ஃபேக்ட் என்னன்னா, லாஸ்ட் டைம் குவிண்டன் டிகாக் இருந்தாரு, பட் ஆனா அவர்கிட்ட இருந்து அந்த ஒரு ஃபார்ம் வந்து ரொம்ப டிப்ல இருந்தது. ஒரு மாதிரி டெய்ல் எண்டு ஓடிலேருந்து ரிட்டையர்ட் ஆயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு இதுல இருந்தாரு. ஆனா இப்போ ரிட்டையர்ட் ஆனது திரும்ப வந்து கம்பேக்ல ஒரு வேற மாதிரி ஃபார்ம்ல இருக்காரு குவிண்டன் டிகாக். ஸோ அதுதான் அவங்களுக்கு வந்து இன்னும் பிளஸ்ஸா இருக்கும். ஸோ அதுதான் சாதா குவிண்டன் டிகாக்கை விட இப்ப இருக்க குவிண்டன் டிகாக்குங்கிற பேரை வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் போல்டு பண்ணி எழுதலாம். ஸோ அந்த அளவுக்கு அந்த மாதிரி ஸ்ட்ராங்கா இருக்காங்க. நிறைய பேர்ல எழுதுங்கன்ற மாதிரி மும்பை வேற போயிட்டாரு. ஆப்வியஸ்லி 2020 ஞாபகம் இருக்குமா இல்லையா? அந்த மாதிரி ஆடிட்டு இருக்காரு. எக்ஸாக்டா 2020 மாதிரி தான் ஆடிட்டு இருக்காரு. ஆமா, சரி, ஓகே. இப்போ அடுத்து ரொம்ப ஸ்ட்ராங் கண்டினியூஸா பேசிட்டு இருக்கோம். அடுத்து கொஞ்சம் வினோஸ்க்கு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெஸ்ட் இண்டீஸ் பேர் எடுத்தா அடிப்பாங்க. ஆனா வேற வழி இல்லை, எடுத்துதான் ஆகணும். ஓகே, ஸோ வெஸ்ட் இண்டீஸ் எனக்கு ரொம்ப பிடிச்ச டீம் அண்ட் ரொம்ப என்டர்டைன்மெண்டான ஒரு டீம். பிளேயர்ஸ் எல்லாருமே நல்ல ரியல் பொட்டன்ஷியல் உள்ள டீம். ஆனா அந்த பொட்டன்ஷியலுக்கு ஏற்ற பெர்ஃபார்மன்ஸ் இல்லை அவங்க கிட்ட கொஞ்ச நாளாவே. டீம் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு எக்கச்சக்க பிரச்சனை வந்தாலும் நல்ல குவாலிட்டி பிளேயர்ஸ் இருக்காங்க. பட் தே ஆர் சூசிங் தி லீக்ஸ் ஓவர் தி நேஷனாலிட்டி. அதுதான். பட் ஸ்டில் இந்த டீமை பத்தி நம்ம பார்க்கனாலுமே ஓகே, நீங்க 3 பிளேயர்ஸ் கேட்டீங்கல்ல. ஓகே, 3 பிளேயர்ஸ் யாரு இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் என்னைக்குமே என் தலைவன் ஷெர்ஃபன் ரதர்ஃபோர்ட். அவனை விடவே மாட்டேன். அடின்னு அடிப்பான் போட்டு. ஷெர்ஃபன் ரதர்ஃபோர்ட் ஃபர்ஸ்ட். செகண்ட் வந்து ஷிம்ரான் ஹெட்மேயர். 3வது வந்து ரொமாரியோ ஷெப்பர்ட். ஸோ இவங்க 3 பேர் வந்து ஒரு மாதிரி மிடில் வந்து ஷெர்ஃபன் ரதர்ஃபோர்டை வந்து நீங்க கண்டெய்னே பண்ண முடியாது. ஆடிவாசல்ல இருந்து துள்ளி குதிச்ச காலை மாதிரி போட்டு பிரின்னு ஸ்கொயர் லெக்ல போட்டு அடின்னு அடிப்பான். SA20 பாத்துக்கிட்டீங்கன்னா அதிக 6 அடிச்சு ஸ்ட்ரைக் ரேட் 180 வச்சிருக்காங்க. அதனால இன்னொரு ஸ்டாட் ஒன்று பார்த்தேன். 2024 அப்புறம் நடந்த T20s அதிக 6 அடிச்சது வந்து அபிஷேக் சர்மா. அந்த லைன் அப்ல 3rd டெவால் பிரூஸ், 4th வந்து ஷெர்ஃபன் ரதர்ஃபோர்ட். ஸோ அவர் வந்து ஒரு மாதிரி சைலண்ட் கில்லர் மாதிரி. இல்லடா, அவர் ஒரு மாதிரி சைலண்ட் கில்லர் மாதிரி. யாருமே அவரை பத்தி தெரியல, அவரோட பொட்டன்ஷியல் தெரியல. கண்டிப்பா ஒரு கேம் சேஞ்ச். இப்போ இதுல ஆடினார்ல பிட்டோரியஸ் கேபிட்டல்ஸ்ல சூப்பரா ஆடினாரு. 2-3 இன்னிங்ஸ் எல்லாம் நினைச்சே பார்க்க முடியல. ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு. சோ 7-4-5 ல இருந்து பில்ட் பண்ணி ஜெயிச்சாங்க. JSK ஓட 7-4-5 ல இருந்து தே காம்ப்ளிமெண்டட் ஈச் அதர். ரிவர்ஸும் சரி ரூதர்ஃபோர்டும் சரி. 2 பேருமே 2 கேட்டா எப்ப வேணா செட் பண்ணிக்கலான்ற மாதிரி ஆனாங்க. ரூதர்ஃபோர்டு ஜிடி யூஸ் பண்ண கதறிட்டு இருந்தான் போன வருஷம். எங்க போய் சேரணுமோ கரெக்டா சேர்ந்துருக்கான் மும்பை. அதே மாதிரி அந்த மேட்ச் ஒண்ணு ப்ரோ, JSK மேட்ச் ஒண்ணு. அதுக்கு முன்னாடி ஒரு மேட்ச் 170 அவ்வளவுதான் இருப்பாங்க. 2 ஓவர் தான் இருக்கும். நீங்க மேட்ச் முடிக்குமா பாத்தீங்கன்னா 240 போயிருப்பானுங்க. ஒரு ஓவர் 35, இன்னொரு ஓவர் 32 ரன். அந்த 35 அடிச்சது இவன், இன்னொரு ஓவர் 30 அடிச்சது இவன். அப்படி ஒரே ஆள்ல மாத்தி 2 பேரும் சோர்ந்து ப்ரூட்டல் அட்டாக் மாதிரி இருந்துச்சு. சமாடி அடிச்சாங்க. சோ அதனால இந்த 3 பேர் தான். இதை தாண்டி நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க. பட் உங்களோட தாட்ஸ் சொல்லுங்க. நீங்க சொன்னது ஒரு செம இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். நீங்க சொல்லுங்க. ஓகே, சோ நீ சொன்னதே செம பாயிண்ட் இருக்கு. ரூதர்ஃபோர்ட் 35 அடிக்கிறதுக்கு டெவால் பிரூஸ் ஒரு 32 ஒரு காரணமா இருக்கு. அண்ட் வைசி வர்சா, டெவால் பிரூஸ் 32 அடிக்கிறதுக்கு ரூதர்ஃபோர்ட் ஒரு 35 காரணமா இருக்கு. ஃபினிஷிங் போகும்போது எஸ்பெஷலி
நிறைய பினிஷர்ஸ்க்கு இருக்கிற பிரச்சனை என்ன ஆகும்னா, சம்டைம்ஸ் யூ ஹேவ் டு பேட் வித் டெய்ல். ஒரு சிங்கிள் கூட எடுக்க முடியாது, அடிச்சா 6-4 தான் அப்படின்ற நிலைமையில மாட்டிப்பீங்க. அப்பதான் வந்து அந்த பினிஷிங்கோட எஃபெக்டிவ்னஸ் வந்து கொஞ்சம் குறையும். வெறும் 6s and 4s டீல் பண்ண போய் வேர் யூ கேன் மேக் இட் லைக் 40-50 overs, 40-50 runs in last 3 overs, you will end up making 20 runs. அந்த 30 runs ஷார்ட் ஆகும். இதே பினிஷர் கூட டெய்லோட இல்லாம டெவால் பிரேவிஸ் மாதிரி உங்களை மாதிரியே ஃபுல் இன்னிங்ஸ் ஆடிட்டு வர ஒரு செட் பேட்ஸ்மேனோட பினிஷ் பண்ண சான்ஸ் கிடைச்சது அப்படின்னா யூ கேன் ஸ்கேல் இட் அப் நல்ல ஒரு 40-50 ரன்னுக்கு. ரூத்தர்ஃபோர்ட் எனக்கு தெரிஞ்ச அந்த மாதிரி ஒரு பிளேயர் தோணுது. கூட ஒரு கம்பெனி கண்டிப்பா வேணும். சிங்கிள் ஹேண்டடா எடுத்துட்டு போவாரான்னு தெரியல. கூட இப்போ ரூத்தர்ஃபோர்ட் கூட ரொமாரியோ ஷெப்பர்டும் இந்த மாதிரி ஒரு ருத்ரதாண்டம் ஆடிட்டு இருக்காருன்னா there is no stopping. அதை நினைச்சு பார்க்கவே பயமா இருக்கு. அப்படியே வேற லெவல் போயிடும் வெஸ்ட் இண்டீஸ். ஆனா இதே ரூத்தர்ஃபோர்ட் கூட நம்பர் 8 பேட்ஸ்மேன், நம்பர் 9 பேட்ஸ்மேன் எல்லாம் வந்துட்டாரு 17th ஓவர்ல அப்படின்னா அங்க ரூத்தர்ஃபோர்ட் எவ்வளவு எஃபெக்டிவா இருப்பாருன்னு தெரியல. சோ he is great, but his team needs to bat around him and support him, especially towards the end ன்னு தோணுது. ஓகே மேடி, உனக்கு எதுவும் தாட்ஸ் இருக்கா? எனக்கு அதுதான் இவர் சொன்ன பாயிண்ட்ல ஆட் பண்ணணும்னா, நம்ம எல்லாம் பேசுறது எல்லாமே எங்க பேசுறோம்னா 3 விக்கெட்டுக்கு அப்புறம் தான் பேசுறோம். யார் பவர் பிளே இன்க்ரீஸ் பண்ண போறான்? ஸோ அந்த ஒரு கொஸ்டின்ஸ் இருக்கு. அண்ட் அந்த இடத்துல வந்து அவங்க கொஞ்சம் வீக்கா இருக்காங்களோ அப்படின்னு தோணுது. ஏன்னா பெருசா சொல்லிக்கிற மாதிரியும் பிளேயர்ஸ் கிடையாது. அண்ட் உனக்கு பினிஷருக்கு அப்புறம் இந்த 3 பேர் தான் இருக்காங்கன்றப்போ தென் இட் வில் பி டிஃபிகல்ட் ஃபார் தெம்னு தோணுது. மற்றபடி ஏதாவது ஒன்று சர்ப்ரைஸ் பண்ணனா மேபி பாசிபிளி சூப்பர் 8ல ஏதாவது ஒரு டீமோட குடியை கெடுக்கலாம் வெஸ்ட் இண்டீஸ். எனக்கு தெரிஞ்ச ஐ டோன்ட் திங்க் சோ they'll be in semi-final. ஓகே, ஸோ அடுத்த டீம் போயிடலாம். அடுத்த டீம் இன்னொரு மினோஸ் ஸ்ரீலங்கா. ஸோ ஸ்ரீலங்கா வந்து அந்த 3 பேரை நான் கஷ்டப்பட்டு தேத்தி பறக்கிற மாதிரி ஒரு 3 பேரை பறக்கிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து பத்தும் நிசங்கா. ஸோ அபிஷேக் சர்மாவோட ஃபர்ஸ்ட் காப்பின் மாஸ்டர் காப்பின்னு சொல்லலாம். பத்தும் நிசங்கா நான் நல்லா ஆடிட்டு இருக்காரு. ஸோ அவரை ஃபர்ஸ்டா எடுத்துக்கலாம். செகண்ட் வந்து குஷால் மெண்டிஸ். அவரும் விராட் கோலியோட ஃபர்ஸ்ட் காப்பின்னு சொல்லலாம். கொஞ்சம் அந்த மாதிரி கிளாஸோட ஆடக்கூடிய ஒரு பிளேயர். மூணாவது அபிபாஸ்ங்கிற மாதிரி. மூணாவது வந்து குஷால் பெரேரா. ஸோ குஷால் பெரேரா வந்து சீன்லே இல்லை இந்த ஸ்குவாட்ல. பட் ஆனா அவங்க கோச் வந்து இவரோட பொட்டன்ஷியல் அண்ட் லீக்ல பிஷான் கிஷான் எப்படி வந்தாரோ அந்த மாதிரி இவர் எடுத்திருக்காங்க. ஸோ குஷால் பெரேராவை ரொம்ப ஹையா ரேட் பண்ணுவேன். நான் நல்ல ஒரு ஹிட் பண்ற ஒரு பிளேயர். பட் ஆனா கன்சிஸ்டன்சி இருக்காது அவர்கிட்ட. ஸோ அது ஒண்ணுதான் பிரச்சனை. ஸோ இந்த 3 பிளேயர் தான் என்னோட ப்ரிஃபர்ட் ஒன். ஓகே, இப்போ ஸ்ரீலங்கா வந்து ஓகே ஸ்ட்ராங் டீம். ஏன் சொல்றேன்னா ஸ்ரீலங்கால ஆட போறாங்க. ஸோ அந்த ஹோம் கிரவுண்ட் அட்வான்டேஜ் இருக்கிறதுனாலே கிவிங். என்ன இங்கிலாந்து கூட தோத்து இருந்தாலுமே ஏதோ ஒரு மேஜிக் பண்ணுவாங்க. பட் தே கான் கம் டு செமிஃபைனல்ஸ். ஏன்னா அவங்க பேட்டிங் வந்து ரொம்ப தின்னா இருக்கு. நீ சொல்லனா 10 நிமிஷங்காவை தவிர உனக்கு மேட்ச் வின்னர்னு பார்த்தா பேட்டிங்ல யாரும் கிடையாது. நீங்க பவுலிங்ல சொல்லலாம் ரிவர் இருக்காரு, அப்புறம் அஸ்ரங்கா இருக்காரு, தீக்ஷ்ணா கொஞ்சம் ஃபார்ம் டிப்பா இருக்கு, பத்திரானா பேக் டு ஃபார்ம் வந்திருக்காரு. பட் உனக்கு தர்ஷன் சனக்காவும் 5 விக்கெட்ஸ் எடுத்தாரு பிரசன்ட் இங்கிலாண்டோட. பேட்டிங்ல உனக்கு வந்து எனக்கு யாருமே வின் பண்ணி கொடுக்க மாட்டாங்க. நீ போய் அகைன் 10 நிமிஷம் மட்டும் தான் இருக்கணும். அவரால் எல்லா மேட்சும் ஆட முடியாதுல்ல. வேர்ல்ட் கப் மாதிரி ஒரு டீம் வின் பண்ணனா உனக்கு மினிமம் ஒரு 6ல இருந்து 7 மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு வாங்குற பிளேயர்ஸ் இருக்கணும். ஸோ யூ கான் டிபெண்ட் ஆன் சிங்கிள் பிளேயர்ன்றப்போ தென் இட் பி டிஃபிகல்ட் ஃபார் தெம் டு கிராக் த சூப்பர் 8னே எனக்கு தோணுது. பட் பாசிபிளி அவங்க ஹோம் கிரவுண்ட் அட்வான்டேஜ்னால சூப்பர் 8 வரலாம். அண்ட் தே கான் கோ பியாண்ட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பாகிஸ்தான். மதன் உன்னோட இது என்னன்னு சொல்லு. பாகிஸ்தான் சொன்னா நம்மள வந்து தீவிரவாதின்னு சொல்றாங்க. ஸோ பேசிக்கா அவங்களுக்கு எல்லாம் ஒரே விஷயம் தான். நம்ம ஸ்போர்ட்ஸா பாக்குறோம். பாகிஸ்தான் கிரிக்கெட் வந்து நல்லா விளையாண்டா ஏசியன் கிரிக்கெட்டுக்கு நல்லது. அது ஒண்ணுதான் வந்து சர்டினிட்டி. அண்ட் இப்போ பாலிடிக்ஸ் பேசுற எல்லாருமே 2022ல தோத்தப்போ விராட் கோலி போய் பேட் கொடுத்தது, ஹக் பண்ணது எல்லாமே ஃபயர் விட்டவங்க தான். ஸோ யூ கான் ஸ்விட்ச் பிட்வீன் த மோட்ஸ்னு எனக்கு ஒரு ஒப்பீனியன். அண்ட் கோயிங் என்ன சொல்றது, பாகிஸ்தானும் வந்து ஸ்ரீலங்காவோட சிமெட்ரிக் தான். த அட்வான்டேஜ் ஆஃப் பாகிஸ்தான் ஸ்ரீலங்காவோட அப்கிரேடட் பவுலிங் வச்சிருக்காங்க. சிம்பிள் பேட்டர்ஸ்னு பார்த்தா எனக்கு சொல்றதுக்கு யாரும் கிடையாது. உஸ்மான் கான் நான் வந்து பார்த்தேன், கொஞ்சம் நல்லா ஆடுறாரு. ஐ மீன் அந்த ஃபினிஷிங் கேட்டகரி ஐ டோன்ட் கம்பேர் ஹிம் வித் கிருஷ்ணன் சார். பட் ஸ்ரீலங்கா தான் 100% ஸ்ரீலங்கா தான் ஆட போறாங்க. ஸோ ஸ்ரீலங்கால உனக்கு ஆடுறதுக்கு அந்த மாதிரி பிளேயர்ஸ் பெட்டரா இருக்குன்னு தோணுது எனக்கு. உனக்கு எவ்வளவு லாங் அடிச்சாலும் உனக்கு லாங்கான்ல கேட்ச் பிடிச்சிருவாங்க, இல்லைன்னா வந்து இங்க கேட்ச் பிடிச்சிருவாங்க. ஸோ உனக்கு ரன்னிங் பேட்டு விக்கெட்ஸ் ஃபோர்ஸ் அடிக்கிற பிளேயர் வேணும். அண்ட் டாப் ஆர்டர்ல வந்து ஃபக்கர் ஜமான் ஆடுறது இல்லை, நம்பர் 4ல தான் ஆடுறது. அது ஒரு பெரிய பிளண்டர். ஃபக்கர் ஜமானை வந்து நீங்க வந்து நம்ம டாப்ல ஆட வச்சுட்டு சைவ் மைப்ப நம்பர் 3ல ஆடினா பெட்டரா இருக்குன்னு தோணுது. இப்போ டாப் ஆர்டர்லாம் ஆடுறாரு. ஆஸ்திரேலியா பாத்துட்டு இருந்தேன், பீடா வீட்ல கூட சொல்லிட்டு இருந்தாரு. மாத்தி மாத்தி ஆடுறாரு. பாபரை வந்து ஃபோல்ட் ஒன்ல போட்டாங்க, ஸ்ட்ரைக் ரேட் ஸ்லோவா இருக்குன்னு. அங்கேயும் ஸ்லோவா தான் இருக்கு. அதான்
அதான் அந்த இதுல ஜிகர்தண்டா படத்தை சொல்லுவாங்கல்ல, எல்லாம் ஓகே, இவனை மட்டும் ஒரு ஓரமா ஒரு ஃப்ரேம்ல கூட நிக்க வைக்காதீங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் பாபர் அசாம். அந்த பாபர் அசாம் அவங்க தூக்கிட்டு அவங்க ஆடணும்னு ஆட வைக்காம வெறும் பொட்டன்ஷியல் பிளேயர்ஸ் மட்டும் ஆட வச்சாங்கன்னா பாகிஸ்தானோட பேட்டிங் த்ரெட்டா இருக்கும். அந்த பாபர் அசாம எங்க நுழைக்கிறது, எப்படி நுழைக்கிறதுன்னு சொல்லி இருக்கிற காம்பினேஷன் எல்லாம் இது பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரிதான் ஒரு டீம் பண்ணிட்டு இருந்தாங்க. வைஸ் கேப்டன் அவர் இப்ப எடுத்துட்டாங்க. அப்ப டீம் பார்க்க எப்படி இருக்கு பாரு. சோ அந்த மாதிரி they can set the team. ஒரு பிளேயர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க டீம் காம்பினேஷன் மாத்தக்கூடாது. ஐ ப்ரிஃபர் இந்த 3 பேர் சயீம் அயூப், உஸ்மான் கான், அதுக்கப்புறம் ஃபக்கர் ஜமான். இந்த 3 பேர் பாசிபிளி ரன் த்ரூ பண்ணலாம்னு தோணுது. இந்த 3 பேர்னாலதான் உங்க டீம் அப் ஆகும். டெஃபினட்டா பாபர் அசாம்னால கிடையாது. அவர் ரன் அடிச்சாலுமே எவ்வளவுதான் ரன் அடிச்சாலும் பால் வேஸ்ட் பண்ணுவாரு, பால் சாப்பிடுவாரு. அதனால உங்களுக்கு யூஸே கிடையாது. ஐ டோன்ட் திங்க் செமிஃபைனல் போக மாட்டாங்க. ஒருவேளை போனா எல்லா கேமும் 120, எல்லா கேமும் போலீஸ்னால அது வேணா பாசிபிலிட்டி. ஸ்ரீலங்கால நடக்கிறதுனால ஸ்பின் ஃப்ரெண்ட்லி உஸ்மான் தாரிக், அப்ரார் அஹமதை வச்சு நல்லா போட்டு எல்லா டீம்ஸும் 150 சப் 150 ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாங்கன்னா they will have some hope. அந்த ஹோப்ல மேபி டிஸ்பைட் பாபர் அசாம் they can win. பாபர் அசாமோட கேமே ஒரு 10 for 2ல இருந்து அழகா 48 for 2 அப்படி கொண்டு வந்துட்டாருன்னா கூட மேபி ஃப்ரம் தேர் they will take it off and finish it. அந்த மாதிரி ஏதாவது பந்து தான் அவரை பிடித்ததுன்ற மாதிரி ஏதாவது நடந்தா மேபி எஸ், பாகிஸ்தான் could make it to semis. காஜ் ஆடுறதுக்கு ஒரு ஆள் இருக்காங்க, பால் ஆடுறதுக்கு தான் ஆள் இல்லை. ஓகே சூப்பர். இப்போ லாஸ்ட் டீம் ஆப்கானிஸ்தான். ஆப்கானிஸ்தான் சொல்றதுக்கு பெருசா எதுவுமே இல்லை. அவங்க ஒரு செட் பேட்டர்ஸ் மொத்தம் 3 பேர் தான். ஓப்பனர்ஸ் இப்ராஹிம் ஜத்ரான் அண்ட் குர்பாஸ், அதுக்கப்புறம் ஒமர் ஜாய். இவங்க 3 பேர் தான். ஜத்ரான் கொஞ்சம் ஃபாஸ்டா ஆடணும், T20 மோடுக்கு ஆடணும்னா ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த 3 பிளேயர்ஸ் மட்டும் தான். ப்ரோ உங்களோட தாட்ஸ் நான் சொல்லுங்க. ஆப்கானிஸ்தான் ரொம்ப ஸ்லிம். அந்த 3 பிளேயர் ஃபயர் ஆனா அன்னைக்கு ஒரு நாள் யாரையாவது அப்செட் பண்ணலாம். லாஸ்ட் டைம் செமிஸ் வந்தாங்க. மேபி பவுலிங் பொட்டன்ஷியல் நல்லா இருக்கு, அதனால பில்ட் ஆன் தேர் பவுலிங். பட் வெரி வெரி லீன் டீம். இன்னும் நிறைய ஒர்க் டு பி டன். இந்த மாதிரி டோர்னமெண்ட்ஸ்லாம் அவங்க நல்லா லேர்ன் பண்ணணும் அலாங் மல்டிபிள் ஃப்ரெண்ட்ஸ். ஒன்னு கேம் பிளே எப்படி மற்ற டீம்ஸ் சாம்பியன் டீம்ஸ் கொண்டு வராங்க, ரெண்டாவது எந்த மாதிரி அவங்க டீமை கன்ஸ்ட்ரக்ட் பண்றாங்க, எப்படி டேலண்ட் க்ரூம் பண்றாங்கன்றதுலேருந்து எல்லாத்தையும் எடுத்துட்டு போகணும். ஆப்கானிஸ்தான் பிளேயர்ஸ் ஆர் பிளேயிங் இன் லீக்ஸ் அக்ராஸ் த வேர்ல்ட். இந்நேரத்துக்கு இதை விட பெட்டரா பண்ணிருக்கலாம் தான் தோணுது அவங்களுக்கு இருக்கிற எக்ஸ்போஷருக்கு. இன்ஃபேக்ட் ஒரு 5 years முன்னாடி ஆப்கானிஸ்தான் காமிச்சு யாராவது கேட்டிருந்தாங்க அப்படின்னா இவங்க இவ்வளோ டீம் பிளேயர்ஸ் இவ்வளோ வேர்ல்டு பூரா போறதுக்கு தே ஷுட் ப்ராப்ளி பி பெட்டர் தேன் பங்களாதேஷ், பாகிஸ்தான் அண்ட் ஸ்ரீலங்கா பை நவ். ஆன் பேப்பர் தே லுக் ஸோ. நிறைய டோர்னமெண்ட்ஸ் முன்னாடி வராங்க, பட் ஸ்டில் நிறைய வீக் பாயிண்ட்ஸ் இருக்கு. இதெல்லாம் அடைச்சிருக்கலாம். ஸோ தேர் இஸ் அ லாட் ஆஃப் ஒர்க் டு பி டன். அண்ட் காமனா எல்லாம் தெரியுதா, இப்போ ஸ்ரீலங்கா, பங்களாதேஷ், வெஸ்ட் இண்டீஸ் இந்த எல்லாம் நல்ல டீம், பொட்டன்ஷியல் டீம்ஸ். ஆனா கீழே போறதுக்கு காரணமே அந்தந்த கண்ட்ரியோட கிளைமேட்டும் கொஞ்சம் அப்படியே ஃபீட் ஆன் அது பிளேயர்ஸ் மேல. when players really look to push towards their country. இதெல்லாம் நேஷனல் ஸ்போர்ட், கண்டிப்பா அந்த ஸ்பிரிட்டோட ஆடுவாங்க. ஸோ அந்த ஸ்பிரிட்டே லேக் ஆகும்போது கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க டீம்ஸ். இட் குட் பி போர்டு ஃபண்டிங் இல்லாம, இல்லைனா டீம் மேனேஜ்மெண்ட்ல ஒரு இன்ஸ்பிரேஷன் இல்லாம, இப்படிலாம் ஆகுறதுனால நல்ல டீம்ஸ்லாம் இதுவாகிட்டு இருக்கு. இங்கிலாந்துக்கே இந்த நிலைமை பார்ட்லி டியூ டு தேர் எக்கனாமிக் டவுன்ஃபாலும் தோணுது. ஸோ அதெல்லாம் மாறினா செமையா இருக்கும். வேர்ல்ட் கப்பாவே இல்லை, இட் ஃபீல்ஸ் லைக் டோர்னமெண்ட் பிட்வீன் இந்தியா, ஆஸ்திரேலியா, சவுத் ஆப்பிரிக்கா, நியூசிலாந்து. மத்தவங்க எல்லாம் இவங்களை யாரையும் அப்செட் பண்றதுக்கு அப்படிதான் இருக்கு. ஒரு சின்ன மினி ட்ரை சீரிஸ் மாதிரி தான் இருக்குது. அதனால கொஞ்சம் மாறினா நல்லா இருக்கும். ஒரு நல்ல காம்படிஷன் வரணும், அதுல இந்தியா எப்படி டாமினேட் பண்ணணும், அதுதான் ஆசை. அதான் ஆட் ஆன் திஸ் பாயிண்ட். அவங்களுக்கு மினிமல் வின்ல சாட்டிஸ்ஃபை ஆயிடுறாங்க. ஓகே, நம்ம ஒரு கேம் வின் பண்ணிட்டோம், 2 கேம் வின் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு அந்த கேம்ல சாட்டிஸ்ஃபை ஆயிட்டாங்க. அவங்களோட மைண்ட் செட் சாம்பியன்ஸ் தான் போகணும், நம்ம செமிஃபைனல் போனா போதுன்றதை தாண்டி நம்ம வின் பண்ணணும்ன்ற மைண்ட் செட் இருந்தா அவங்களுக்கு இன்னும் பெட்டரா இருக்கும். அண்ட் அந்த ஆஸ்திரேலியா மேட்சஸ் இன்னும் ஞாபகம் இருக்கு. 2023 அந்த ஆஸ்திரேலியா தோத்துருந்தா என்ன வேணா நடந்திருக்கலாம். பட் அதுக்கப்புறமா ஐ டோன்ட் திங்க் ஆப்கானிஸ்தான் ரைசிங் இன் எனிவே. ஸோ அப்செட் பண்ணுவாங்கன்ற மைண்ட் செட் மாறும். அண்ட் T20 வேர்ல்ட் கப்பும் இந்த மாதிரி அப்செட் நடந்தாதான் பார்க்க நல்லா இருக்கும். ஏன்னா உங்களுக்கு மல்டிபிள் மோட் நடக்குது டைமிங்ல, ஒரு கேம் கிடையாது ஐபிஎல் மாதிரி. ஸோ ரொம்ப போரிங்கா இல்லாம இருக்க இந்த மாதிரி அப்செட் நடக்கும்ன்றது பார்ப்போம். ஓகே, ஃபைனல் கால். ஓகே, அதான் எல்லா டீம்ஸோட ஓவரால் பேட்டிங் அண்ட் பவுலிங் டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஸோ இப்போ ஒரு டாப் 4 யாரு செமி போவாங்க அதை மட்டும் பேசி மைண்ட் அப் பண்ணிக்கலாம். இந்தியா பேசுறதுக்கு எதுவுமே இல்லையே, அதான் இந்தியா தான். சந்திரமௌலி சார் தான். ஓகே ப்ரோ, ஆரம்பிங்க.
ஏன்னா இந்தியால இந்தியா நான் நிறைய மறந்து பேசுறது எல்லாமே பெர்ஃபெக்டா இருக்கு. என்ன என்ன பேசுறது? பேசலாம். இந்தியாவை பத்தி என்ன பெருசா, நிறைய வீக் பாயிண்ட்ஸ் இருக்கு. ஃபுல்லா லெஃப்ட் ஹேண்டர்ஸா இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ரைட் ஹேண்டர்ஸே இல்ல. ஈஸியா டீம்ஸ் வில் ரன் த்ரூ. ஏன்னா அபிஷேக் சர்மானா 3 பாலுக்கு ஒரு பவுண்டரி, 6 பாலுக்கு ஒரு சிக்ஸர் அடிப்பாரு. இஷான் கிஷன் எதிர்க்க 3 பாலுக்கு ஒரு பவுண்டரி, 6 பாலுக்கு ஒரு சிக்ஸர். அப்படி நான் அவங்க 2 பேரும் அவுட் ஆகுனா நீங்க திலக் வர்மா வச்சு கட்ட போடுவீங்க. இன்னொரு விக்கெட் எடுத்தா நீங்க அக்ஷர் பட்டேல 3 டவுன் இறக்கி ஸ்டெபிலைஸ் பண்ணுவீங்க. இதெல்லாம் ஒரு லைன் அப். இதை அடிக்கிறதுக்காக கஷ்டப்பட போறாங்க டீம்ஸ். சும்மா வச்சு திருக போறாங்க எல்லா டீம்ஸும் இந்தியாவுக்கு எதிராக. இந்த வேர்ல்ட் கப் ஆடுறது யார் இந்தியாவை ஃபைனல்ஸ்ல மீட் பண்ணுவாங்கன்ற மாதிரி ஒரு நிலைமையா இருக்கு. இவ்வளோ பேசும்போது, ஒரு கர்வம் பேசும்போதே நம்ம மைண்ட் சொல்லிடும், தம்பி வேணாம், இப்படிதான் 2023 அடி வாங்கினேன்னு. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த ஃபீலிங்கை குறைச்சிட்டு இருக்கோம். த டீம் ஹாஸ் காட் ஒரு வேற லெவல் மேக் ஓவர் லாஸ்ட் 2 இயர்ஸ்ல. அது ஒரு நல்ல அப்படியே ஃபாலோ பண்ணீங்கன்னா தெரியும். கிரெடிட் வேர் இட்ஸ் டியூ. 2022ல நல்ல ஞாபகம் இருக்கு. நான் ஒரு ஃபிளைட்ல ஏறினேன். இறங்கும் போது அந்த இந்தியா இங்கிலாந்து மேட்ச் முடிஞ்சிச்சு. அந்த ஸ்கோர் கார்டை வந்து அப்படியே அந்த ஃபிளைட்டே எடுத்து பார்த்தோம். எல்லாருமே லேண்ட் ஆன அப்புறம் தான் எடுத்து பார்த்தோம். ஒரு ஃபிளைட் ஃபுல்லா ஓ மேன் என்னடா அது, ஐயோ அப்படின்னு ஒரு விரக்தி. என்னடா எப்படிடா இந்தியா இவ்வளோ தூரம் வந்துட்டு இப்படி 2021 வேர்ல்ட் கப் ஃபைனல்ஸ்ல செமிஸ்ல இங்கிலாண்டோட இப்படி ஆடினாங்க, எங்களால் நம்பவே முடியல. அப்போ வந்து அந்த ஃபிளைட்லேயே வி குட் சென்ஸ் இட், இந்தியன் கிரிக்கெட்டே நீடட் அ ரீஃப்ரெஷ் அப்படின்னு. அது கண்டிப்பா ரோஹித் சர்மாக்கும் இருந்திருக்கும். அவர் தானே அப்ப கேப்டன். தேர் ஹி செட் த டோன் சேயிங் யூ நீட் டு சேஞ்ச் த பேட்டிங் ஸ்டைலு. ஐபிஎல்லையும் அதை சுத்தி இன்னும் நல்லா மாடல் பண்ணி இன்னும் ஃபாஸ்ட் கேம்ஸ் ஆக்குனாங்க. அண்ட் த அவுட்புட் ஆஃப் தட் இந்த மேட்டர் ஆஃப் 4 இயர்ஸ் நடுவுலே 2024லயே அப்ப இருந்த மாஸ் டீம்கே அடிச்சிட்டோம் ஒரு கப்பு. பட் 2026 இந்த 2021ல இருந்த வலிக்கான மருந்தா இப்ப 2026ல வரும். ஏன்னா அப்ப நம்ம கண்டுபிடிச்ச கேப்பை இப்ப வேற லெவல்ல ஃபில் பண்ணிருக்கோம். இஃப் நாட் திஸ் டீம் தென் விச் டீம்? இந்த டீம் வந்து பழங்காலத்துல ஆஸ்திரேலியா வர்சஸ் வேர்ல்ட் லெவல் ஆடுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு பொட்டன்ஷியல் டீம். 99, 2003, 2007 ஆஸ்திரேலியா 12 இயர்ஸா டாமினேட் பண்ணாங்க ஒயிட் பால் கிரிக்கெட்டை. அந்த அளவுக்கு டாமினேஷனை எக்ஸர்ட் பண்ணக்கூடிய டீம். T20ல 12 இயர்ஸ் குட் பி லாங். பட் 3 வேர்ல்ட் கப்பா ஒரு டீம் டாமினேட் பண்ண முடியும் அப்படின்னா it could only be this Indian team that can do it. So really looking forward. X factors, there is no doubt at all. It's going to be Abhishek Sharma. என்ன ஷாட் வேணா ஆடுவாரு, எவ்வளவு கன்சிஸ்டன்டா வேணா ஆடுவாரு. அபிஷேக் சர்மா ஃபாலோட் பை ஹர்திக் பாண்டியா who has been in supreme touch. And இது எல்லாவது மிஸ் ஆச்சு அப்படின்னா டெஃபினெட்லி திலக் வர்மாஸ் ரோல் பிகம்ஸ் வெரி crucial. திலக் வர்மா as just someone to keep up the momentum விட திலக் வர்மா as someone to do the recovery job is more valuable for India. அதை கண்டிப்பா அவர் நல்லா பண்ணி கொடுப்பாரு. மேட்சுக்கு என்ன தேவையோ அதை திலக் வர்மா பண்ணி கொடுப்பாரு. இந்த 3 players are going to make the difference for India in batting. மற்றவங்க எல்லாரும் அவங்கள சுத்தி அவங்கவுங்க ரோல பண்ணாலே போதும். ஈஸியா அந்த 220, 240 அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். பூம்ராட்டையும் வருண் சக்கரவர்த்தியும் பால கொடுத்தீங்கன்னா அவங்க அதை பார்த்துட்டு 180லயே அடுத்த டீம்ஸ் நிறுத்திட்டு வில் ஹாவ் அ கம்ஃபர்டபிள் ரோட் டு ஃபைனல்ஸ் தோணுது. ஒரு படம் பார்த்த மாதிரி சொல்லிட்டீங்க ஃபுல்லா. எனக்குமே வீக் பாயிண்ட்ஸ் தெரியல. ஆப்வியஸ்லி ஏதாவது ஒரு மேட்ச் தோத்தாதான் நமக்கு தெரியும். ஆனா கண்டினியூஸ் T20 சீரீஸ், அதாவது T20 கம்பீரை வந்து நம்ம எவ்வளவுதான் வந்து டெஸ்ட் மேட்ச் ஓடியில திட்டாலுமே ஒரு T20 சீரீஸ் கூட லாஸ் ஆகலன்றது வந்து ஒரு பெரிய ஒரு பெனிஃபிட். ஒரு T20 டோர்னமெண்ட் நடக்குது அப்படின்றப்போ ஹி இஸ் வெரி ஸ்ட்ராங் இன் T20 அண்ட் டீம் வந்து கரெக்டா மேனேஜ் பண்றாங்க. அண்ட் ஒவ்வொருத்தர் காம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிறாங்க. அண்ட் த ஒன்லி கன்சர்ன் இஸ் சஞ்சு சாம்சன் ஃபார்ம். அண்ட் அதுக்குமே வந்து இஷான் கிஷன் வந்து டபுள் டியூட்டி கொடுத்துட்டாரு நமக்கு, நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் தெர் இஸ் நோ லூப் ஹோல் கோயிங் ஃபார்வர்ட். வந்து டிஃபெண்டிங் சாம்பியன்ஸா இருக்கிறது வந்து எப்படி இருக்கும்ன்றதை நம்மளும் பார்க்கணும். வேர்ல்ட் கப்ல இதெல்லாம் நம்ம பார்த்தது கிடையாது இந்தியா டீம்ல. ஸோ அது வந்து இட் வில் பி த பிக்கெஸ்ட் மூமெண்ட் ஒரு இந்தியன் கிரிக்கெட் ஃபேனான்னு தோணுது. அண்ட் உங்களோட கமெண்ட்ஸ் வந்து நீங்க மென்ஷன் பண்ணலாம். அண்ட் தேங்க்ஸ் சந்திரமௌலி ஒன்ஸ் அகைன் ஜாயினிங் இந்த சேனல். நம்ம திருப்பி வருவோம், ஐபிஎல் இருக்கு, எல்லாம் திருவிழா இருக்கு. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யூர் டைம். ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. மாப்பிள்ளை நீதான் சொல்லலாம். அவ்வளவுதான், நான் ஓரளவுக்கு செம்ம பண்ணிட்டோம். ஸோ அடுத்து WPL ஃபைனலும் வந்துருச்சு. ஸோ அதோட பத்தின ஒரு டீட்டெயில்டு ரிவ்யூ, டெல்லி வர்சஸ் பெங்களூர். ஸோ அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போதைக்கு இதோட முடிச்சுக்கலாம். தேங்க்யூ. வண்டர்ஃபுல். தேங்க்ஸ் மேன். தேங்க்ஸ் விஜய். பாப்போம். பை. தேங்க்யூ. பை. பை.